1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன் என்றான். தேவன் சாமுவேலை கூப்பிட்டார். எப்பொழுது கூப்பிட்டார்? சாமுவேல் சிறு பிள்ளையாக இருந்தபோது கூப்பிட்டார். எப்பொழுது கூப்பிட்டார்? சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்த பொழுது கூப்பிட்டார். எப்பொழுது கூப்பிடுகிறார் தேவன்? ஊழியக்காரர்கள் விழுந்து போகிற போது தேவன் கூப்பிட்டார். இந்த 3 விஷயங்களை ஜாக்கிரதையாக நாம் தியானிக்க போகிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சாமுவேல் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது அழைத்தார். சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் அழைத்தார். ஊழியக்காரர்கள் விழுந்து போகிற போது தேவன் அவனை அழைத்தார். இந்த 3மே மிகவும் முக்கியமான விஷயங்கள். முதலாவதாக, சாமுவேல் சிறு பிள்ளையாண்டானாய் இருந்தபோது தேவன் அவனை அழைத்தார். ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்காக ஒரு வளர்ப்பு நாய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நாயை உங்களுக்காக எப்ப வாங்குவீங்க? 2 வருஷமோ அல்லது 3 வருஷமா வேற யாருகிட்டயோ வளர்ந்த ஒரு நாயை நீங்க வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு கீழ்ப்படியாது. அல்லது ஒரு 5-6 வயசு இருக்கிற ஒரு நாயை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னால அந்த நாய்க்குட்டியை யாரு வளர்த்தாங்களோ அவங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணி எப்படியெல்லாம் வளர்த்தாங்களோ அந்த விதத்தை தான் அது கீழ்ப்படியும். பழைய எஜமானனுக்கு தான் கீழ்ப்படியுமே தவிர அது உங்களுக்கு கீழ்ப்படியறது கொஞ்சம் கஷ்டம்தான். குதிரை சவாரி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க சாதாரணமா சின்ன வயசுல இருந்தே அதை அதுக்காக வளர்ப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற வகையில் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப குட்டியா இருக்கும் போதே அதை வாங்கி அவங்களுக்கு தேவையான விதத்துல அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது வாஸ்தவம் என்றால் என் அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற தம்பிமார், தங்கைமார், உங்களுடைய வாலிப பிராயத்திலேயே உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய ஊழியங்களை செய்திருக்கின்றார்கள். உலகம் முழுக்க சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். தேசங்களை, கண்டங்களை தேவனுக்குள் வழிநடத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரிசையில் டாக்டர் பில்லி கிரஹாம் உலகத்தின் எல்லா திசையிலும் போய் ஊழியம் செய்தார். அவரை ஜாக்கிரதையாக கவனிப்போம் என்றால் அவர் தன்னுடைய வாலிப பிராயத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார். வாலிப பிராயத்திலேயே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நம்முடைய தேசத்திற்கு வந்த வில்லியம் கேரி தன்னுடைய வாலிப பிராயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே அர்ப்பணித்து விட்டார். அதன் விளைவாக 40க்கும் மேற்பட்ட மொழிகளிலே, 40க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்திருந்தார். சைனா தேசத்திற்கு போன ஹட்சன் டெய்லர் தன்னுடைய வாலிப பிராயத்திலே தேவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து சைனா தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் வாலிப பிராயத்தில் தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு ஒளிவிளக்காய் திகழ்ந்தார். டிஎல் மூரி வாலிப பிராயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து அமெரிக்க கண்டத்தையே கலக்கினார். சுவிசேஷத்தினால் அந்த கண்டத்தையே ஷேக் பண்ணினார். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் இந்த பிரபஞ்சத்தை கலக்குவதற்காக தேவன் பயன்படுத்தின அதிகப்படியானவர்கள் தங்கள் வாழ்க்கை வாலிப பிராயத்திலே அர்ப்பணித்தவர்கள் மூலமாகவே தேவன் இப்பேற்பட்ட காரியங்களை செய்து வந்தார். இன்று நம்முடைய கால்வரி டெம்பிள் சுமார் 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை. உலகத்திலே மிகப்பெரிய சபைகள் இருக்கின்றன. ஆசியாவில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே அதிக மிகப்பெரிய சபையாக கருதப்படுகிற பால் யாங்கிச்சோ அவர்களுடைய சபை ஒரு சபையாக தேவனை மகிமைப்படுத்துகிற சபையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவனுடைய மகா கிருபையினால் என்னுடைய 12வது வயதிலே தேவனுக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். என்னுடைய 12வது வயதிலே தேவன் என்னோடு பேசினார். எரேமியா 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள் மூலமாக என் வாழ்க்கையிலே தேவன் முதல் முறையாக
நான் வேதத்தை திறந்தபோது தேவன் என்னோடு பேசிய வார்த்தை எரேமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். என் வாழ்க்கையில் முதலாவதாக வேதத்தை திறந்த பொழுது தேவனோடு பேசிய வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன, நோக்கம் என்பதை எனக்கு அறியச் செய்து அற்புதமாய் தேவன் தந்த வாக்கு இதோ இந்த வசனம்தான். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். தாயின் கர்ப்பத்தில் இருந்த போதே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை நியமிக்கின்றேன். அர்த்தம் கொண்ட இந்த வசனத்தின் முதல் தடவையாக நான் வாசித்த போது எனக்கு புரிந்தது, இந்த எளிய வாலிபனின் மீது தேவன் ஒரு உன்னத நோக்கத்தோடு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அன்றே நான் என் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன். 17 அல்லது 18வது வயதில இந்த பரிசுத்தமான வேதத்தை பிடித்துக் கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தேன். 20-21வது வயதில கால்வரி ஊழியங்களை ஆரம்பித்தேன். அப்படி 20-21 வயதிலே ஒரு சபையை அல்லது ஆலயத்தை ஆரம்பிப்பது என்பது கட்டாயம் என்னை பொறுத்தவரை சாதாரண விஷயம் இல்லை. அதாவது என்னுடைய 20வது வயது அந்த நாட்களிலேயே நான் அந்த கல்வரி ஊழியத்தை ஆரம்பித்தேன். அதாவது கால்வரி டெம்பிளையோ அதே போல ஒரு கால்வரி யூத் மிஷன் என்ற ஒரு கூடுகையும் ஆரம்பித்தேன். அது படிப்படியாக கால்வரி இவாஞ்சலிக்கல் மிஷனாக ஆனது. சுவிசேஷத்தை அறிவிப்பதே நோக்கம் என்று எண்ணி கிராமம் தோறும் செல்வேன். ஆதிவாசிகள் இருக்கிற பகுதிக்கு போவேன். எனக்கு நிறைய பேர் சில டைம் சோசியல் மீடியால அல்லது சில சமயங்கள்ல அல்லது யூடியூப்ல எனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட்டணத்தில் இல்லங்க ஊழியம் செய்ய வேண்டியது, சதீஷ் பிரதர் நீங்க கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யுங்க அல்லது ஆதிவாசிகள் இருக்கிற பகுதிக்கு போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. வேலை வெட்டி இல்லாத சிலர் இந்த மாதிரி ஃப்ரீ ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்னைக்கு சதீஷ்குமார் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அந்நாளிலே கிராமத்தில் ஊழியம் செய்ததால் தான். இன்று தேவன் இந்த அற்புதமான ஊழியத்தை அருளி இருக்கிறார் என்றால் ஒரு காலத்தில் டிரைபல்ஸ் இருக்கிற பகுதிக்கு போய், மலைகளுக்கு போய், காடுகளுக்கு போய் ஊழியம் செய்ததால் தான். நீங்க அந்த கவனமா அந்த பிக்சர்ஸ் பார்த்து தெரியாது, எல்லாமே டிரைபல்ஸ் இருக்கிற பகுதிகள் தான். காடுகள், மலைகளிலே நான் செய்த ஊழியம் அது. எத்தனையோ சபைகளே அப்பகுதிகளிலே, அந்த காடுகளிலே, மலை பிரதேசங்களிலே கால்வரி டெம்பிளாக இன்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி அந்த காடுகளிலே, மலைகளிலே, ஆதிவாசி இனத்தவர் மத்தியிலே சாலையில் நின்று முழு இருதயத்தோடு சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது கவனிங்க, ஒரு ஸ்டூடெண்ட் எங்கேயோ ஒரு கிராமத்துல படிக்கிறான். அவன் நல்லா படிச்சான், நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்வான், ஒரு டவுனுக்கு போய் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணுவான். அந்த டவுன்ல இருக்கிற காலேஜ்ல கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், சிட்டிக்கு போய் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்க ஆரம்பிப்பான். அங்கேயும் ரொம்ப நல்லா படிச்சானா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அமெரிக்காலயோ இங்கிலாந்துலயோ போய் ஒரு நல்ல உத்தியோகம் பார்ப்பான். இதை எங்க ஸ்டார்ட் பண்ணா, எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இன்று உலகம் முழுக்க போய் படிக்கிற அளவுக்கு அவன் உயர்ந்திருக்கிறான். இது தேவன் தம்முடைய மகா பெரிய கிருபையினால் அதைத்தான் செய்திருக்கிறார். ஒரு காலத்திலே சின்ன சின்ன கிராமங்களே ஊழியம் செய்து கொண்டு, காடுகளிலே, மலைகளிலே ஊழியம் செய்து கொண்டு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நோக்கமாக கொண்டு அங்கேயே இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு நான் அர்ப்பணித்த அந்த காரியத்தினாலே தேவன் தம்முடைய மகா கிருபையினால் கஷ்டப்பட்டு செய்த அந்த ஊழியத்தை பார்த்ததினால் இதோ இந்த ஆலயத்தை, அற்புதமான ஊழியத்தை அருளி செய்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு தெரியுமோ இல்ல, இன்னைக்கு நம்முடைய ஆலயத்திலே சுமார் 70,000-80,000 பேர் பிலோ 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள எத்தனை பேர் 35-40 வயசுக்கு கீழே உள்ளவங்க கை வைக்கிறீங்களா? 35-40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பாருங்களேன். நம்முடைய கால்வரி டெம்பிள்ல அதிகபட்சமானோர் வாலிபர்கள். காரணம் என்ன, ஒரு வாலிபனை தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக தேவ செய்தியை நாம் புரிந்து கொள்ளுகிற வகையிலே கொடுக்கிறான். இன்று நான் தேவ செய்தி கொடுக்கும் போது கவனிங்க, ஏறக்குறைய சுமார் 30 ஆண்டுகளாக தேவ செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நேத்து பைபிள் படிச்சு இன்னைக்கு புரிஞ்சுகிட்டு இன்னைக்கு சாயங்காலமே பிரசங்கம் பண்ற ஊழியம் நம்முடைய ஊழியம் அல்லவே அல்ல. 28, 29, 30 வருடங்களாக தேவனுடைய ஊழியத்திலே முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு ஒரு அற்புதமான ஊழிய வாழ்க்கை எனக்கு இருப்பதற்கு காரணம் என்ன, என்னுடைய வாழ்க்கையை மிகவும் ஏர்லி, அதாவது 12வது வயதிலேயே தேவனிடத்தில் அர்ப்பணித்ததினாலே 17, 18வது வயதிலேயே வசனத்தை புரிந்து கொண்டு அதை செய்தியாய் கொடுக்க ஆரம்பித்ததினாலே 20, 21 வயது நாட்களிலேயே அந்த ஏர்லி ஸ்டேஜிலேயே
கால்வரி ஊழியத்தை ஆரம்பித்ததினாலே இன்று இந்த ஊழியம் இவ்வளவு அற்புதமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு தம்பிமார், தங்கைமார், உங்கள் வாலிப பிராயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். வாலிப வயதிலே தேவனுடைய நுகத்தை நீங்கள் சுமக்க ஆரம்பித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். தேவன் பேசினார் சாமுவேலிடத்திலே எப்பொழுது? மிகவும் சிறுவனாக இருந்த பொழுது. தேவன் தன்னோடு பேசிய போது அவனுடைய வயது சுமார் 12 வயது இருக்கலாம் என்று வேத பண்டிதரான ஜோசபஸ் என்பவர் எழுதி அறிவித்திருக்கிறார். தேவன் சாமுவேலோடு பேசினார் எப்பொழுது? அவன் சிறு பிள்ளையாண்டானாய் இருந்த பொழுது. இரண்டாவது, தேவன் பேசினார் எப்பொழுது? தான், அதாவது சாமுவேல் படுத்திருந்த போது. சில முக்கியமான விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். தயவு செஞ்சு கவனிங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. அன்னைக்கு உண்மையில என்ன நடந்தது? தேவன் சாமுவேலை எப்படி கூப்பிட்டார்? ஒரு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் தெளிவாக அந்த நாளிலே என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள உதவும். அந்த தாய் தன்னுடைய ஒரே ஒரு ஆசை குமாரனை தேவனுடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறாள். தான் சொன்னபடி பொருத்தனை செய்திருந்தபடி தன் மகனை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறாள். அந்த தாயும் தகப்பனும் அந்த குமாரனை அர்ப்பணித்த பொழுது பெற்ற அன்பு அவர்கள் கண்களிலே நீராய் வார்த்தது. இருந்தாலும் தேவனுக்கு அவனை அர்ப்பணித்தார்கள். ஏலியினிடத்திலே சாமுவேல் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறான். மிகவும் அக்கறையோடே கூட சிறுவனாக இருந்த போதும் அந்த ஆசாரியனிடத்திலே ஊழியத்தின் வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுகிறான். எவ்வளவோ கீழ்ப்படிதலோடு கூட. அதே சமயத்தில் ஏலியின் குமாரர்கள் அதே கர்த்தருடைய பெட்டிக்கருகிலே எவ்வளவு அசட்டையாயிருக்கிறார்கள். கவனிங்க. தேவனிடத்திலே பயமில்லை, தேவ சந்நிதி என்ற கவலையும் இல்லை. மேலோட்டமாக ஆசாரியர்களாக காண சாமுவேலோடு தேவன் எப்படி பேசினார் என்று நாம் பார்த்தோம். முதலாவது, அவன் சிறுவனாக இருந்தபோது தேவன் பேசினார், தேவன் அழைத்தார். இரண்டாவது, அவன் படுத்துக் கொண்டிருந்த போது தேவன் அழைத்தார். தயவு செஞ்சு கவனிங்க. எதற்காக அவன் படுத்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் அழைத்தார்? முதலாவது, தேவன் நம்மோடு பேச வேண்டுமென்றால் நாம் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி அநேக சத்தங்கள் ஒலிக்கிற போது, நம்மை சுற்றி விதவிதமான குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிற போது, உலக பிரகாரமான ஒலிகளுக்கு மத்தியிலே நாம் இருக்கிற போது தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்பது சுலபம் அல்ல. ஒரு மனிதன், இப்போ செல்போன்ஸ் வந்துருச்சு. ஆனா செல்போன் இல்லாத காலத்துல எஸ்டிடி டெலிபோன் பூத்ஸ் இருக்கும். அந்த எஸ்டிடி பூத்துக்குள்ள போய் டயல் பண்ணலாம். அப்படின்னா உள்ள ஒரே இருட்டா இருக்கு. ரெண்டாவது, வெளிய வண்டிகளுடைய ஹார்ன் சப்தங்கள். ரோட்டோரத்துல சாதாரண எஸ்டிடி பூத் எல்லாம் இருக்குங்கிறதுனால வெஹிக்கிள்ஸ் போறது வர்றது, அவைகளுடைய ஹார்ன் சத்தம் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது, உள்ளுக்குள்ள இருட்டு, வெளியே சத்தங்கள், பேசுறதுக்கு எதுவும் கேட்கல. வெளியே வந்து எஸ்டிடி பூத்துக்காரர்கிட்ட சொல்றான், ஐயா உள்ள எதுவும் தெரியல, வெளியே எதுவும் கேட்கவும் இல்ல, எப்படி டயல் பண்றது, எப்படி பேசுறது, என்ன ஒண்ணு புரியல. அப்ப இந்த எஸ்டிடி பூத் ஓனர் சொன்னாரு, நீ கேட்கணும், நீ தெளிவா பேசணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அந்த எஸ்டிடி பூத்துக்குள்ள போனோன்னு கதவை மூடிடு. கதவை மூடுனா உனக்கு தெரியுதா? கதவை மூடுனா உனக்கு கேக்குதா? எஸ், கதவை மூடுனா எனக்கு தெரியுது, கதவை மூடினதும் பேசுறது கேக்குது. அதுக்கு என்ன காரணம்? பெருசா ஒண்ணும் இல்ல. உள்ள லைட்டுக்கும் அந்த கதவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க கதவை சாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும். அதே மாதிரி கதவை மூடிட்ட வெளியிருக்கிற சத்தங்களும் கேட்காது. உள்ளுக்குள்ள வெளிச்சமும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து பேசுறவங்கள சத்தமும் உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கும். கதவை மூடிக்கோங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவன் உங்களோடு பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா என்றால் கதவை அடைத்துக் கொள்ளுங்கள். தனிமையிலே தேவ சந்நிதியிலே போய் வெயிட் பண்ணுங்க. தனிமையிலே முழங்கால் படியிட்டு தேவனுக்காக காத்திருங்கள்.
அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டு ரகசியமாக அந்தரங்கத்திலே ஜெபி. அப்பொழுது அந்தரங்கத்திலே இருக்கிற தேவன் உன்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். அநேகருடைய ஜெபம் இன்று வேஷத்தோடு கூடிய ஜெபமாயிருக்கிறது. அவங்க ஜெபம் பண்ணா அது ஊருக்கே கேட்கணும். அவங்க ஜெபம் பண்ணுனா அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை வீட்டுகளுக்கும் அது கேட்கணும். அந்த ஜெபமும் கூட சாதாரணமா குட் ஃப்ரைடேக்கோ அல்லது ஈஸ்டருக்கு தான் பண்ணுவாங்க, ஏதாவது பண்டிகைக்கு பண்ணுவாங்க. தினந்தோறும் ஜெபிக்கிறவர்கள், சாதாரணமாக தேவனுக்குள்ளே இருக்கிறவர்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. பிறர் பாராட்டுதல் வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாங்க. எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறாரு அந்த அம்மா, எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறாங்க என்று உலகம் புகழ வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். காரணம், அவர்கள் வேஷம் போடுகிறவர்கள் அல்லாததினாலே. தேவன் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என்றால் தனிமையிலே தேவனுக்காக காத்திரு. தேவன் என்னோடு பேசிய போது, என்னை தமது ஊழியத்திற்காக பயன்படுத்த போகிறார் என்று தமது வசனத்தின் மூலமாக என்னோடு பேசிய போது, உங்களுக்கு தெரியுமா, நான் தனிமையிலே, நான் ஒற்றை ஆளாய் ஒரு ரூமுக்குள்ளே முழங்கால் படியிட்ட போதுதான் தேவன் என்னோடு பேசினார். 52 நாட்களிலே நான் ஆலயத்தை கட்டுவிப்பேன், நீ போய் அஸ்திபாரம் போடு என்று தேவன் எனக்கு எப்பொழுது கட்டளையிட்டார் தெரியுமா? நான் தனியாக இருந்த போது, தனிமையில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த போதுதான் தேவன் கட்டளையிட்டார். நான் உனக்கு ஒரு பெரிய சபையை தருவேன் என்று தேவன் என்னோடு சொன்னபோது, அது 1995 வருடம். அந்த ஒரு நாள் தனிமையில் தேவசன்னதியில் முழங்கால் படியிட்டு இருந்த போது தேவன் நம்மோடு பேசுவாரா? எஸ், பேசுவார். எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக பேசுவார். எப்படி பேசுவார்? தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். எப்படி பேசுவார்? சூழ்நிலைகளின் மூலமாகவும் பேசுவார். எப்படி பேசுவார்? உன் இருதயத்திலே இருக்கிற தேவ ஆவியானவர் மூலமாக தேவன் உன்னோடு பேசுவார். எப்பொழுது பேசுவார்? எல்லாம் நிசப்தமாக இருக்கிற பொழுது. இரண்டாவது, எதற்காக சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்த போது பேசினார்? கவனிங்க. தேவன் ஒரு நபரோடு பேசுகிற போது, அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், அந்த நபர் சிலவற்றை விட்டு விலக வேண்டும். எதை விட்டு விலக வேண்டும்? சுகத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும், சௌக்கியத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் இந்த உலக பிரகாரமான சந்தோஷங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும், சுகபோகங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை சாமுவேல் கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தான் அனுபவிக்கிற அந்த நித்திரையின் சுகத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவன் உன்னோடு பேச வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் தேவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவார். உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய சௌக்கியத்தை, உன்னுடைய சந்தோஷத்தை, உன் சுகபோகத்தை விட்டுக் கொடுத்தாலே தவிர தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது என்ற சத்தியத்தை இந்த காரியம் தெரிவிக்கிறது. அமைதியாக சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அவன் தான் படுத்து தூங்குகின்ற அந்த சுகத்தை விட்டுத்தர வேண்டும். தேவன் சாமுவேலோடு கூட பேசினார். எப்பொழுது பேசினார்? அவன் படுத்துக் கொண்டிருந்த போது பேசினார். அப்படி படுத்து தூங்கும் போது பேசுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், சொன்னதைப் போல அமைதி வேண்டும். தேவன் உன்னோடு பேச வேண்டும் என்றால் தேவனுக்கு நீ தனிமையிலே கிடைக்க வேண்டும். மோசே தனிமையில் இருந்தபோதுதான் தேவன் மோசே மோசே அழைத்தார். கிதியோன் தனிமையில் இருந்தபோதுதான் கிதியோன் கிதியோன் அழைத்தார். தேவன் தனியாளாய் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது தேவன் தாவீதை அழைத்தார். சாமுவேல் தனிமையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது தேவன் சாமுவேலை அழைத்தார். இன்று நம்மிலும் நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் 4 பேர் கூட தான் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. உலகத்தோடு உலகமாக இருக்கின்றார்கள். குடும்பத்தாரோடு சேர்ந்துதான் இருக்கிறார்கள், தவறில்லை. ஆனால் கவனிங்க, தனிமையிலே தேவனோடு நேரத்தை செலவழிக்கிற நபரான இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். தம்முடைய சித்தம் என்ன, தம்முடைய நோக்கம் என்ன, அவற்றை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன, வரப்போகிற சத்துருவின் திட்டங்கள் என்ன என்பதை உனக்கு அறிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தேவன் உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் தனிமையிலே நீ தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். சாமுவேல் தூக்கத்திலே தேவன் அவனை அழைத்தார். அப்படி அவன் தூங்க போன போது தேவன் பேசிய போது சாமுவேல் தன்னுடைய நித்திரையை மேற்கொள்ள வேண்டும், தன்னுடைய சுகத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும். எஸ், தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே சிலவற்றை நீ விட்டு தர வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் உன் வாழ்வில் சில நட்புகளை நீ விட்டு தர வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கிற உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். உன்னுடைய சுகத்தை, சௌக்கியத்தை, சந்தோஷத்தை விட்டுக் கொடுக்காமல் தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்பது சாத்தியமல்ல. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை பலன் கொடுக்க செய்யுங்கப்பா.
அன்று சாமுவேல் உம்முடைய வார்த்தையை கேட்டிராவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருளுக்குள்ளே அழிந்து போயிருப்பார்கள். நாங்கள் உமது வார்த்தைக்கு செவிகொடாவிட்டால் எங்கள் குடும்பத்தார் இருளுக்குள்ளேயே இருப்பார்கள். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால், செவிகொடாவிட்டால் எங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவுக்காரர்கள் இருளிலேயே அழிந்து போய்விடுவார்கள். உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபை அருளிச் செய்யுங்க. உமக்கு கீழ்ப்படுகிற குணத்தை அருளிச் செய்யுங்க. உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று சிம்சோன் எந்த விதத்துல தன் கடைசி நிமிஷத்துல உம்முடைய பலத்தை பெற்றுக் கொண்டானோ, இந்த நாளிலும் உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் எல்லோரும் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.